கண்டேன்னு சொன்னதை அதை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அவர் எழுதுட்டான். எழுதுட்டு உடனே இந்த ராட்சசிகளெல்லாம் பார்த்தா அவங்க திட்டத்தை நிறுத்தணும். எல்லாரும் நான் ஒரு திவ்யமான கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. திவ்யமான கனவு கண்டேன் அப்படிங்கிற உடனே இந்த ராட்சசிகள்லாம் கேட்கிறாங்க, என்ன ஆச்சரியமான கனவு. தகஸ்தஸ்ய நகஸ்யாக்ரே ஆகாஷஸ்தஸ்ய தந்தினஹ பத்ரா பரிகிரீதஸ்ய ஜானகி ஸ்கந்தமாஸ்ரிதா. டி தூங்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு கனவு வந்தது. என்ன கனவுமா? ஆகாசத்துல வெள்ளை யானை வந்தது. நல்ல தட்டங்களோட பெரிய யானை வந்தது. அந்த யானையில ராமரும் லக்ஷ்மணருமா வந்தார். ராமரும் லக்ஷ்மணருமா வந்து என்ன பண்ணா அப்படின்னா, இந்த சீதம்மா அப்படியே லங்கையிலேருந்து அப்படி கையை கொடுத்தா தூக்கி யானை மேல உட்காந்து வச்சுட்டு ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஆகாசத்தை கலந்து போயிட்டான். அப்புறம் அப்படியே ஆகாசத்துல போன கனவு இல்லையோ, அப்படியே கனவு மாதிரியே இருக்கு. அப்படியே ஆகாசத்துல போகும்பொழுது தன்னுடைய அழகான கைகளால சந்திர சூரியோ அப்படியே சந்திரன் அப்படியே கடவி கொடுத்தாங்க சிந்தை. அதோட அந்த கனவு அப்படியே அடுத்த ஃபிளாஷ். கனவுங்கிறது பொதுவாக கனெக்ஷன்லாம் இருக்காது கனவுல, எப்படியோ வரும். அடுத்த ஃபிளாஷ் என்ன அப்படின்னாக்க, அதே இந்த ராமரே பார்க்கடல்ல சாட்சாத் சேஷபரியங்கத்துல நாராயணனா படுத்துட்டு இருக்கார். இதே சீதாதேவியை மகாலட்சுமியா பாதசேவை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தேன். அப்புறம் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வரியா எடுத்து பார்த்தோம்னா இது ஒரு பிரம்மோற்சவமே நடத்திட்டு இருப்பாங்க. எல்லா வாகனம் விதவிதமான வாகனத்தில் இருக்கிற ராமன் விதவிதமான வாகனத்தில் வந்து சீதாதேவியோட புறப்பாடு, பலவிதமான புறப்பாடு திருச்சடைக்கு அது முக்கியமான சொப்பம். அது மாதிரி அது எல்லாத்தையும் விஸ்தாரமாக சொன்னான் திருச்சட்டை. அவ்வளோதான் பார்த்தியான்னு இருக்கு. இனிமேல் தான் விஷயமே இருக்கு. என்ன அப்படின்னு, ஏதோ ஒரு வாகனம் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு வாகனம் வந்து இந்த லங்கையை கொளுத்துற மாதிரி என்னுடைய கனவுல தெரிஞ்சது. நான் அப்படி யோசிப்பேன். இந்த பாராயணம் பண்ணுறது மேலே கேட்டு தான் இருக்காரு, மற்ற மேலே தான் உட்காந்துருக்கு. அடிக்கடி இருக்காது அவருக்கு. இவர் இவ்வளோ கரெக்டாக இல்லை. அவன் திருச்சிட்ட மேலே இருக்கிற கருணையினால் அதை சபலம் பண்ணிட்டு போனாரான்னு தெரியல. கொளுத்துறது அவர் பிளான்ல இருக்குதான் தெரியல. ஒரிஜினலி அவன் இந்த திருச்சட்டை ஏதோ கனவு கட்டிருக்காரு. அந்த கனவை சத்தியம் பண்ணுவோமே கொளுத்திட்டு போனாரா தெரியல. அது மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. அதெல்லாம் கேட்கறாரு, அது பெண்ணா இருக்காரு. அப்புறம் மேல மேல கனவு தொடர் என்ன ஆகுது அப்படின்னாக்க, ராவணன் ஒரு பெரிய பன்னி, அந்த பன்னியில மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு கருங்கூலி செங்கூலி விட்டிட்டு அவனுக்கு புறப்பாடு நடக்குது. ராவணனுக்கு அந்த பன்னியில போயிட்டு இருக்கான். அந்த பன்னி என்ன பண்ணிடுது அப்படின்னா, அவன் மட்டும் இல்லை, பெரிய புறப்பாடு. கும்பகர்ணன் வந்து ஒட்டகத்தின் மேல புறப்பாடு விடுறான். அப்புறம் முள்ளம்பன்றி மேல இந்திரஜித்து புறப்பாடு. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நேரம் போய் எல்லாம் நல்லாதான் ஆக்ஷன் போகுது. மூணுமே திடீர்னு ஒரு பெரிய சேர் இருந்தது. அந்த சேர்ல அவன் 3 பேரையும் கொண்டு எல்லாம் கலக்குப்புறம் விழுந்துடும். ராவணன் விழுந்துட்டான். சேர் திரும்ப கிடக்கிறான். திடீர்னு அங்கேருந்து ஒரு பெண்மணி வரான். புறமான உருவத்துல காளி கர்தவ லிப்யாங்கி விஷம் யாங்கியாம் பிரணர்ஷதி அப்படின்னு அங்க ஒரு காளி வந்து ராவணனை தரன்னு தெற்க நோக்கி இழுத்துட்டு போறான். பொதுவாக யமன் தூதன் தான் வருவாங்க. புராணங்கள் இதை பார்த்தாலுமே இங்க மட்டும் யமன் தூதீங்கிறான். ஏன்னா அவசானப்பட்டதே ஸ்திரீகளுக்கு தான். அதனால யமன் தூதி வரா. காளி கர்தமலிப்தாங்கி விஷம் யாங்கியாம் பிரகர்ஷதின்னு தெற்க நோக்கி அவன் கரகரன்னு இழுத்துட்டு போறான். இதுதான் லங்கையினுடைய நிலைமையான்னா இல்லை, நல்ல காலம் என்ன அப்படின்னா, ஸ்வேதச்சத்ரோ விபீஷணः சுக்லமால்யாம் பரதரः சுக்லகந்தாம் லேபனः ஏகஸ்தத்ர மயா திருஷ்டோ ஸ்வேதச்சத்ரோ விபீஷணः. என்னன்னா, வெள்ளையேறுகிற ஆடைகள் எல்லாம் உடுத்திட்டு இந்த லங்கைக்கு வெண்கொற்றைக்கு கொடைக்கு கீழே விபீஷணன் ராஜாவாக ஆகும்படியாக என்னுடைய கனவை கண்டேன். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ராட்சசிகளே எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, அவசியம் விஜயம் ராகவசிச்ச, ராமர் தான் ஜெயிக்க போறார், ராமர் வரத்தான் போறார், இவளுக்கு தான் வெற்றி. இது ஒரு அழுது புலம்பிட்டு இருக்கா தேவி. இந்த தேவி நாட்டான். தேவி அழுது
புலம்பிட்டு இருக்கக்கூடிய நிலைமை அந்த தேவியை காண்பிச்சு இவளுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறத அந்த திருச்செங்கா சொன்னாங்க. சொன்னதுமே உடனே திருச்செங்கா சொன்னா, அதனால ராட்சசிகளே உங்களுக்கு பழைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன், இனிமேல் ஒரு திட்டாது. ஏன்னா ரொம்ப பெரிய அவசாரங்கள்லாம் பண்ணியாச்சு, திட்டி கிட்டி எல்லாம் என்ன மகாலட்சுமி கிட்ட என்ன அவசாரம் பண்ணணும் அத்தனையும் பண்ணியாச்சு. அதனால உங்களுக்கு தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு வழி சொல்றேன். பிரதிபாத பிரசன்னானி நிகிரி ஜனகாத்மஜா அலம் ஏஷா பரித்ராதும் ராட்சசீர் மகதோ பயாத். அதனால பிரதிபாத பிரசன்னம், இந்த தேவிக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள், சரணாகதி பண்ணுங்கள், சேவியுங்கள் அப்படின்லாம் ஒண்ணுமே சொல்லலை. விழு இது விழு விழு, அதுதான் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அழகாக சொல்லுவோம். அதாவது சம்பிரதாயத்தில் அதெல்லாம் அந்த பரிபாஷைகள்